வாங்கங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் வந்து தோசையும் பீர்க்கங்காய் தோல் சட்னியும் தான். பீர்க்கங்காய் தோல் சட்னி நான் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தோசை மாவு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு, 2 பேத்துக்கு பத்தாது. அதனால் இதோட உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்தனால நம்ம உப்பும் சேர்த்துக்கிடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் வந்து கலந்து வச்சுக்கிட வேண்டியது தான். நான் இந்த மாதிரி கம்மியாக மாவு இருந்துச்சு அப்படின்னா இதோட ரவையோ இல்லை கோதுமை மாவோ சேர்த்து தோசை ஊற்றிடுவேன். அதனால் நமக்கு பற்றிக்கிடும். நீங்கள் இந்த மாதிரி வந்து தோசை மாவு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கிறத ஷேர் பண்ணுங்கள். கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சாச்சு. இது இங்கிட்டு நம்ம சட்னிக்கு வதக்கிற வரை வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பீர்க்கங்காய் தோலோட மஞ்சள் தூள் உப்பு 2 சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு வந்து க்ளீன் ஆகி வந்துடும். இப்போ ஒரு வடைச்சட்டி காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். நான் சட்னி எல்லாத்துக்கும் கடுகு சேர்த்துக்கிடுவேன். உளுந்து சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உரப்புக்கு பச்சை மிளகாயை விட வத்தல் வந்து நல்லாயிருக்கும், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு காய்ச்சல் போல் தேங்காவை துண்டுகளாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்க வேண்டியதுதான். உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே கோல்டன் ப்ரௌனாக கலர் மாதிரி வர வதக்கிட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். பல்லாரி இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுட்டு நம்ம அங்கே வந்து தோல் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நமக்கு வெங்காயம் வதங்கும் போதே வந்து இந்த தோலும் வந்து நமக்கு நல்லா சுருங்கி வதங்கி வந்துடும். நமக்கு கீரை மாதிரி தான் இந்த தோல் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு வரும். தண்ணி வர்றதெல்லாமே ஸ்டாப் ஆகி கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து நார்மலாகவே வதங்க ஆரம்பிச்சிரும். அது வரை வந்து நீங்கள் வதக்கணும். நமக்கு எண்ணெயிலே வந்து உங்களுக்கு வதங்குற மாதிரி தெரியவும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசம் எல்லாமே போய் சட்னி நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நமக்கு நல்லா இந்த அளவுக்கு வந்து வதங்கி வரவும் இதோட ஒரு பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி தோல் சுருங்கி வர வதக்கினா போதும். இதோட கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த சட்னி நல்லாயிருக்கும். அதனால் புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து வாசத்துக்கு வந்து ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு லாஸ்ட்டாக சேர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. நீங்கள் சின்ன பூண்டு சேர்க்குறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நமக்கு இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், நமக்கு சூப்பராக வந்து ஆறி வந்துருச்சு. இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து மையாக வந்து அரைச்சிட்டு வந்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தேவைப்படும். பாருங்கள், நமக்கு சட்னி சூப்பராக நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். இது தாளித்து விடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சட்னி தாளிச்சுக்கிட்டாலும் சரி தான். நான் வந்து தாளிக்கலை இன்றைக்கி. தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு ஏற்கனவே வந்து சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தோசை மாவு வந்து நமக்கு நல்லாவே வந்து ஊறி வந்திருக்கும். இப்போ தோசை கல் காயவும் தோசை வந்து ஊற்றிக்கலாம். கோதுமை தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறைய ஊற்றினா நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வேகவும் இன்னொரு பக்கமும் வந்து திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான தோசை வந்து ரெடி. இப்படி அவசரத்துக்கு வந்து இருக்கிறத வச்சே நம்ம சமாளிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி கோதுமை தோசையும் பீர்க்கங்காய் தோல் சட்னியோடு இன்றைக்கி வந்து டின்னர் வந்து முடிச்சாச்சு. நீங்களும் இதை வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.